வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸல் 100 எஃப்ஐ மாடல் வண்டி. இந்த வண்டி நம்ம லோக்கல் மெக்கானிக் ஷாப்லேருந்து வந்திருக்கு. இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கீ ஆன் பண்ணுறோம், பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிக்குது, இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது, பார்த்தீங்கன்னா செல்ஃபு மட்டும் இந்த வண்டியில் ஒர்க் ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை, கிக்கரில் அடித்தாலும் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வண்டியில் வந்து ஸ்பார்க் வரல, இதுதான் வந்து வண்டியோட பிரச்சனை. பேட்ரி வந்து நம்ம செக் பண்ணிட்டோம், 12 வோல்ட் வந்து நமக்கு கரெக்டாகவே இருக்குது. பேட்ரி வந்து இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூஸ்லாம் வந்து கழட்டி செக் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி ஒயரிங்கும் வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே நோட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயரிங்லாம் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாமளும் செக் பண்ணிட்டோம். இங்கே ஃபியூஸ் லைனும் கரெக்டாக இருக்குது, இங்கே ஒயரு எதுவும் கட் ஆகலை, அதே சமயத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஈசிஎம்மும் நம்ம வந்து கரெக்டான பொசிஷனில் தான் இருக்குது, அதுலேயும் நமக்கு கம்ப்ளைண்ட் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் சுவிட்சுக்கு லைன் வருதாங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஐஏசி யூனிட்டுக்கு வர செல்ஃபு லைனும் அதேமாரி அதுக்கு வர டிசி லைனையும் நம்ம செக் பண்ணுறோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஐஏசி யூனிட்டுக்கு வந்து டிசி லைன் வந்து இந்த ஆரஞ்சு கலர் வயரு, இதில் நம்ம வந்து லைன் வருதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஐஏசி யூனிட்டுக்கு வர டிசி லைன் வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்தது வந்து செல்ஃபு சுவிட்சிலேருந்து ஒரு லைன் வரணும் நமக்கு, அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் தெரிகிற இந்த ப்ளூ கலர் வயர் தான் நமக்கு வந்து செல்ஃப் சுவிட்சிலேருந்து வர்றது. பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் சுவிட்ச் அழுத்துகிறோம், இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் சுவிட்ச் லைனும் கரெக்டாக வருது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய லைன் வந்து இசிஎம்க்கு வந்து டிசி லைன் வருதான்னு பார்க்கணும், அதையும் நம்ம செக் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இசிஎம் போர்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு லைன் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உள்ளதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு கலர் வயர்லாம் வந்து டிசி லைன் வரணும். இப்போ நம்ம அதை செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நமக்கு டிசி லைன் எல்லாமே பக்காவாக வருது. இப்போ நம்ம இசிஎம் போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம மேக்னெட் காயில் லைனை வந்து நம்ம செக் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இதுதான் மேக்னெட் காயிலோட லைனு, அதாவது 3 பேஸ் லைனு. இதை நம்ம வந்து எப்படி செக் பண்ணலான்னா, மல்டிமீட்டரில் வந்து பஸ்ஸர் சவுண்ட் வருமில்ல, அதை வச்சுட்டு நம்ம இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேக்னெட் காயிலினுடைய 3 பேஸ் லைனும் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பல்ஸ் காயில் நம்ம செக் பண்ணுறோம். பல்ஸ் காயிலில் பார்த்தீங்கன்னா 137 ஓம்ஸ் காமிக்குது, அதனால் பல்ஸ் காயிலும் நமக்கு வந்து கரெக்டாகவே இருக்குது. அடுத்து வந்து நம்ம பவர் காயில் லைன் வருதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பவர் காயிலுக்கும் வந்து நம்ம இந்த ப்ளூ கலர் வயர்லேயும் இந்த ஆரஞ்சு கலர் வயர்லேயும் லைன் வந்து கரெக்டாகவே இருக்குது. டோட்டலாக இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஐஏசி யூனிட் தான் வந்து கம்ப்ளைண்ட்டு. இதை நம்ம மாற்றுறத தவிர வேறு வழி கிடையாது, ஏன்னா மற்ற லைனை எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து புதுசாக வந்து ஐஏசி யூனிட் வாங்கிட்டு வந்து தான் இதை நம்ம வந்து போட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஐஏசி யூனிட் வாங்கிட்டு வந்துருக்குறோம். இதோட பார்ட் நம்பர் பார்த்துக்குங்க. இதோட ரேட் வந்து 5800 சில்லற வருது.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து புது ஐஏசி யூனிட்டு. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். புது யூனிட் நம்ம வந்து இப்போ போட்டு லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்பார்க் செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி டோட்டலாக ரெடி ஆகிடுச்சு. BS6 வாகனங்களை பற்றி இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா MI லைட்டு ஆஃப் ஆகிடுது. எல்லாமே சரியாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.